ஹலோ ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரி காமிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இது வந்து 2 in 1 குழம்பு. எங்கள் அப்பா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பார்க்கலாமா? திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காலி ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வானலில் வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. தக்காளி 2 எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கின வாட்டி தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதை ஒரு பக்கம் ஆறுறதுக்குள்ளே நம்ம கறி கழுவிட்டு வந்துடலாம். கறியை வந்து நல்லா 2-3 தடவை கழுவுங்க. அப்போ தான் நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சாதான் ஒரு 2 விசில் விட முடியும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுங்க. இது வந்து சிக்கனுக்கு சேர்த்தியே போட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து கொட்டிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு நல்லா அது ஒரு கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வரல. நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு மசாலா வந்து கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதில் எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் போட்டேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுடுங்க. போட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. குக்கரில் கறி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அரைச்சி விழுத எடுத்து ஊற்றிடலாம். இது வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த கறியில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கிளறி இதையும் மூடி வச்சுடுங்க. தேங்காய், முந்திரி, சோம்பு போட்டால் தான் கொஞ்சம் சுவைக்கிறப்ப நல்லாயிருக்கும். போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரமெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு 2 விசில் வரணும். அப்பா குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா அப்படின்னால நினைக்காதீங்க. இனிமேல் தான் ஹைலைட்டே இருக்குது. கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரேவின்னு கூட சொல்லலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டு வணங்கிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருந்த கறியெல்லாம் கொட்டிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போடணும். இதுக்கும் அதே மாதிரி தான் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கறி குழம்பு இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 கரண்டி எடுத்து இதில் ஊற்றிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவியாக வரும். கிரேவி வேண்டாம் அப்படின்னா இப்படியே கூட இருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்ச வாட்டி கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு தூவி ஒரு கலர்னா சிக்கன் கிரேவி ரெடி. அதுவும் எங்கள் அப்பா ஸ்டைலில் சின்ன வயசில் எங்கள் அப்பா தான் சொல்லி தந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இட்லியோ இல்லை சுடு சாப்பாட்லேயோ போட்டு சாப்பிட்டா அப்பப்பா அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.